இன்றைய வசனம் தியானத்தின் தலைப்பு இயேசுவே வழி. யோவான் 14 அதிகாரம் 6 வசனம். அதற்கு இயேசு, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன். இயேசுவே வழி. நாம் எங்கு செல்ல வேண்டும், எப்படி செல்ல வேண்டும் என்று பாதை தெரியாமல் இருக்கும் போது இயேசுதான் நம்முடைய வழி. நம்மை இடராத செம்மையான வழியிலே நடக்க பண்ணுவார். எப்படி காரியங்களை செய்ய வேண்டும் என்று யோசிக்க கூட முடியாத குழப்பமான சூழ்நிலையிலே நம்முடைய சத்தியம் இயேசுவே. சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்ற வசனத்தின்படி சத்தியத்தை அறிந்து கொள்ளும் போது நாம் விடுதலையோடு ஜீவிக்க முடியும். நம்முடைய சரீரம் பலவீனப்படும் போது, மனதிலே சோர்விலிருந்து மீண்டு வர இயலாத போது இயேசுவே நமக்கு ஜீவன். நம்மை உயிர்ப்பிக்கிறவர் நம் தேவனே. இயேசுவே நமக்கு வழி, இயேசுவே நமக்கு சத்தியம், இயேசுவே நமக்கு ஜீவன். நம்முடைய வாழ்க்கையில் மெய்யான விடுதலையை பெற்றுக்கொள்ள வழியாகிய இயேசுவிடம் நாம் செல்வோம். இதை இந்த சிறு கதையின் மூலம் நாம் எளிதாக புரிந்து கொள்ளலாம். ஒரு நாள் அதிகாலையில் ஒரு வீட்டின் கதவை திறந்தபோது ஒரு சிறு பறவை வீட்டிற்குள் வந்துவிட்டது. மீண்டும் அதற்கு வெளியே செல்ல தெரியவில்லை. மிகவும் பிரயாசப்பட்டது. அந்த வீட்டார் அதை பிடித்து வெளியே விட முயற்சித்தார்கள். அதை பிடிக்கவும் முடியவில்லை. பின் அந்த பறவை எல்லா அறைகளுக்குள்ளும் பயத்தினால் பறந்து சென்றதை ஒழிய அதனால் விடுதலையோடு பறக்க முடியவில்லை. ஆங்காங்கே மோதி சில இறகுகள் கீழே விழுந்தது. பின் வாசலை எளிதாக கண்டுபிடிக்க அந்த வீட்டில் உள்ளவர்கள் எல்லா கதவையும் பூட்டி விளக்கையும் அணைத்து வாசலை மட்டும் திறந்து வைத்து சென்று விட்டார்கள். அந்த பறவை பயத்தோடு இருட்டிலும் அமைதியாக உட்கார்ந்திருந்தது. பின் வெயில் நன்றாக வந்ததும் வாசல் வழியாக வெளிச்சத்தை நோக்கி பறந்து வெளியே வந்த பின் விடுதலையோடு பறந்து சென்றது. நாமும் கூட பல முறை வழி தெரியாமல் மனதிலே அலைமோதும் எண்ணங்களால் பயப்படுகிறோம். நம் முயற்சியெல்லாம் தோல்வியில் முடிவதால் மனம் தளறுகிறோம். இதற்கான பதில் இயேசுவிடம் மட்டுமே உண்டு. இயேசுவே வழி, இயேசுவே வாசல். இயேசுவிடம் நாம் வந்து விடுவோம். யோவான் 10 அதிகாரம் 9 வசனத்தின்படி, நானே வாசல். என் வழியாய் ஒருவன் உட்பிரவேசித்தால் அவன் ரட்சிக்கப்படுவான். அவன் உள்ளும் புறம்பும் சென்று மேய்ச்சலை கண்டடைவான் என்று வாசிக்கிறோம். நாம் இயேசுவிடம் வரும்போது நம்முடைய வாழ்வின் எல்லா பகுதிகளும் ஆசீர்வதிக்கப்படும். இயேசுவின் மூலம் மட்டுமே நம் வாழ்வில் விடுதலையை பெற்றுக்கொள்ள முடியும். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். இயேசுவே சத்தியம். அவர் மூலம் நமக்கு விடுதலை உண்டு. இயேசுவே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறார். ஜெபிப்போமா. எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் ஆண்டவரே, மெய்யான வழியாகிய இயேசுவை அறிந்து கொள்ள எங்களுக்கு கிருபை கொடுத்ததற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உங்களுக்குள் எங்களுக்கு ஒரு சமாதானத்தின் வழி, அன்பின் வழி, ஆறுதலின் வழி இருப்பதற்காக ஸ்தோத்திரம் அப்பா. அந்த வழியிலே ஒவ்வொரு நாளும் நாங்கள் விடுதலையோடு நடப்பதற்கு எங்களுக்கு உதவி செய்ய வேண்டுமாய் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன். தேங்க்யூ. ஹாவ் அ பிளஸட் டே.